அமல்களில் கம்மி அமலா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும். திடீர்னு 10 ரக்காயத்து 20 ரக்காயத்து எல்லாம் தடாப்புடான்னு ஒரு வாரம் தொழுதுட்டு ரமலானில ரப்பும் பகலும் எல்லாம் இருந்துட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் போறதை விட கொஞ்சம் அமல் செஞ்சாலும் பரவாயில்ல. அவர் 10 ரக்காயத்து 8 ரக்காயத்து எல்லாம் தொழுக மாட்டார், 2 தான் தொழுகுவார். ஆனால் அந்த 2 நிரந்தரமாக அவரிடம் ஆண்டு முழுவதும் இருக்குமானால் அதுதான் இருக்கிற அமல்களில் எல்லாம் சிறந்த அமல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காவது உடல்நலம் சரியில்லை, இடையில உடல்நலம் சரியில்லாமல் போகிறது ஒருவருக்கு, அவருக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? குத்திப லஹு மா கான யஅமலு ஸஹீஹன். இப்போது படுக்கையில் வீழ்ந்து விட்டு அவரால் அமல் செய்ய முடியல, அவர் தொழ முடியல, அவர் நோன்பு வைக்க முடியல. ரப்பு என்ன செய்கிறான்? நல்லா இருந்த காலத்துல அவன் நோன்பு வைத்தவனாய் தொழுதவனாய் இபாதத்து செய்தவனாய் இருந்தால் இப்ப அந்த கூலியை தர்றான். அவன் படுத்திருக்கிற போது, அவனால் முடியாத போது, அவன் செய்ய முடியாத போது ரப்பு அவனுக்கு தருகிறான். ஆனா ஏற்கனவே நம்ம காலம் ஜீரோவாக இருக்குமானால், அங்க முன்னாடி நாம் எல்லா காலத்திலையும் ஜீரோ பேலன்ஸ்ல இருந்திருந்தா இப்போது ரப்பினால் தர முடியாது. எனவே காலமெல்லாம் இபாதத்தை செய்கிற ரப்போடு நிரந்தர தொடர்புள்ளவர்களாக ஆக வேண்டும். கால ஓட்டத்தில் வியாதிகளும் மரணங்களும் பெருகிக் கொண்டு வருகிற சூழலில் அல்லாஹ் இன்னும் எத்தனை ரமலானை நமக்கு வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை, எத்தனை ரமலானை இன்னும் சந்திப்போம் என்று தெரியவில்லை. அவனுடைய அருள் கொட்டும் ஒரு பருவகாலத்தை வாழ்க்கையிலே இனி பெறுவோமா என்பது ஐயத்திற்குரியது.